வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மொபைல் பிரிண்டிங். மொபைல் மூலமா எப்படி பிரிண்ட் எடுக்கலான்றத இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நோகோ பிரிண்ட் ஆப். இது பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணணும். நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த ஆப் நல்லா தான் இருக்கு. ஸோ அதை வச்சு தான் இந்த வீடியோவை நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? உங்களுக்கு எப்படின்றத நீங்க யூஸ் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் ஓடிஜி கேபிள், மைக்ரோ இல்லை சி டைப், எந்த டைப் வேணுன்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். உங்கள் மொபைல் என்ன சார்ஜர் போடுறீங்க, மைக்ரோவில் போடுறீங்களா இல்லை சி டைப்பில் போடுறீங்களா, அதுக்கேற்ற மாதிரி ஓடிஜி கேபிள் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இது ஆண்ட்ராய்டுக்கு மட்டும்தான், ஆப்பிள் ஐஃபோனுக்கு கிடையாது. இதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ், அட்வான்டேஜ் இதை ரெண்டுத்தையும் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். அட்வான்டேஜ் என்னன்னா, லேப்டாப் கம்ப்யூட்டர் இல்லாமல் நம்ம மொபைல் மூலயமா பிரிண்ட் எடுத்துக்கலாம். டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இல்லை ஆட்ஸ் அப்பப்போ பாப்பப் ஆகும். இந்த ஆட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நான் வீடியோ தனியாக போடுறேன். இப்போது இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதை இந்த வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச்சில் நோகோ அப்படின்னு போட்டிங்கனாலே நோகோ பிரிண்ட் ஆப் வந்துடும் ஃபஸ்ட்டில். அதுக்கப்புறம் நோகோ பிரிண்ட் மொபைல் பிரிண்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். அது இன்ஸ்டால் ஆனதும் டைரெக்டாக ஆப் ஓப்பன் ஆகிடும். ஆப் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓடிஜி கேபிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை டைரெக்டாக நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணோன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ண உடனே இந்த ப்ராசஸிங் சொல்லிட்டு வருதுங்களா, டைரெக்டாக நோகோ பிரிண்டில் கனெக்ட் ஆகிடும். ஓப்பன் பண்ண உடனே அந்த ஹெச்பி லேசர் ஜெட் அந்த பிரிண்டரோட மாடல் மேலே காட்டும். சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சிங்களா, இல்லை நாட் நவ் கொடுத்துட்டு நீங்கள் அதே டாக்குமெண்ட்ஸை சர்ச் பண்ணாலும் சரி, இல்லை வெளியில் ஃபைல் மேனேஜரில் எடுத்தாலும் சரி. நான் ஃபைல் மேனேஜரில் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு மேலே சர்ச்சில் கொடுத்தீங்கன்னா டெஸ்ட் ஃபைல்ஸ் 3 டாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ண உடனே கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் வித் அதை கொடுத்தீங்கன்னா நோகோ பிரிண்ட் கீழே வருதா, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ண உடனே ஓப்பன் ஆகிடும். இல்லை என்னென்னா கண்டினியூ வித் ஆடுன்னு சொல்லிட்டு வருது பார்த்தீங்களா, நம்ம கண்ட்ரோல் பண்ணி இருக்கிறதுனால அந்த ஆடு ப்ராசஸிங் ஆடு வரல. ஸோ உங்களுக்கு ஆடு வரும். ஸோ அந்த ஆடை கண்ட்ரோல் பண்ணுறதையும் நான் சொல்கிறேன். இதில் எத்தனை பிரிண்ட் நம்ம காப்பீஸ் வேணும் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 1னா 1, 2னா 2, நான் 6 கொடுத்துருக்கேன். அடுத்து இருக்கிற செட்டிங்ஸ் தான். பேஜஸ் எத்தனை பேஜு, ரேஞ்ச் எந்த ரேஞ்சில், ரிவர்சபிளா, இல்லை இன்பிட்வீன் எனக்கு இந்த பர்டிகுலர் பிரிண்ட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரேஞ்சில் வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பேஜ் பிரிண்டிங். சிங்கிள்னா சிங்கிள், 2 in 1னா 2 in 1, 4 in 1னா 4 in 1. அது உங்களோட செட்டிங், நீங்கள் என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை புக்காக நீங்கள் மொத்தமாக எடுக்க போகிறீங்கன்னா அந்த புக்லெட்டில் பிரிண்ட் பார்டர் லைன்ஸ் எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டபுள் சைட் பிரிண்டிங், ஒன் சைட் பிரிண்டிங், போத் சைட் பிரிண்டிங் மேனுவலி. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவலி போனீங்கன்னா அதில் இருக்க என்ன செட்டிங்ஸோ அது எனக்கு வரும். அடுத்து சைஸ் அண்ட் லேஅவுட் ஆப்ஷன்ஸ், பேப்பர் ஸ்கேலிங், ஆக்சுவல் சைஸ்னா ஆக்சுவல் சைஸு, ஸ்கேல் டு ஃபிட்னா ஸ்கேல் டு ஃபிட். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்ன செட்டிங்ஸில் நீங்கள் எடுக்க போகிறீங்களோ அந்த செட்டிங்ஸ் வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் பேப்பர் ஓரியன்டேஷன், இல்லை லேண்ட்ஸ்கேப்பு, போர்ட்ரேட்டில் இல்லை வச்சு எடுக்கணுன்னா நீங்கள் எடுக்கலாம். இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப்னா லேண்ட்ஸ்கேப்பில் வரும். அடுத்து பேப்பர் அண்ட் எடுக்கலாம். ஸோ இது இந்த சைஸ் எந்த சைஸ் வேணும், லெட்டர்னா லெட்டர்
இல்லை என்வலப்பில் பிரிண்ட் பண்ணணும், அந்த மாதிரி சைஸ் வேணும்னா நம்ம அந்த மாதிரி சைஸ் கூட நம்ம வச்சு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். நான் வந்து A4 தான் எப்போவுமே எடுப்பேன். A4ல நான் வச்சு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பிரிண்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே வந்து பேப்பர் ட்ரே, ஆட்டோ செலக்ட், ஃபோட்டோ ட்ரே, இது எல்லாமே இருக்குது. லோயர் ட்ரே 2 ட்ரே வரும். சிங்கிள் ட்ரே இருக்கிறது சிங்கிள் ட்ரேவும் நீங்கள் எடுக்கலாம். இது எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்கிற செட்டிங்ஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பிரிண்ட் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். பிரிண்ட் வந்து ஸ்டார்ட் பிரிண்ட் ஜாப் வருதுங்களா? இது வந்து அப்படியே இதுலேருந்து ப்ராசஸ் ஆகிட்டு உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். பேஜ் காப்பி 1 பிரிண்ட் ஆகுது, காப்பி 2 பிரிண்ட் ஆகுது, காப்பி 3 பிரிண்ட் ஆகுது, காப்பி 4 பிரிண்ட் ஆகுது, காப்பி 5 பிரிண்ட் ஆகுது, காப்பி 6ம் பிரிண்ட் ஆகிடுச்சு.